இன்னும் அவரை அறிவிக்கணும், இன்னும் அவர்கிட்ட நம்ம சேரணும். கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஏன் இந்த மறைக்கும் போது இந்த 2 கல்லர்களை முன்பாக வைத்து எத்தனையோ உவமைகளை நமக்கு சொன்ன ஆண்டவர். உப்பு சொல்லியிருக்காரு, ஒளின்னு சொல்லியிருக்காரு, எல்லாவற்றும் உவமைகள் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன் 2 கலர்களை நிறுத்திட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நடுவில் நிறுத்திட்டு அந்த ஜீவன் போகிற அந்த தருணத்தில் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? நம்ம இதை ஆதியாகமத்தில் இருந்தே பார்க்கலாம் நினைச்சோன்னா, எப்பவுமே அவர் தான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறது 2 பேராக வச்சு தான் சொல்லிக் கொடுப்பார். முதலாவது நம்ம பார்த்தோம்னா ஆபேல் காயின். ரைட்டா? ஆபேல குணத்தை வெளிப்படுத்துவாரு, காயினுடைய குறைகளையும் கற்றுக். அங்க ஆரம்பிக்கிற அந்த பாடங்கள் தான் யாக்கோபு கடவுளுக்கு எப்படி இருந்தார். மனுஷனை ஏமாத்தினார், ஆனா கடவுளுக்கு முன்பாக அவர் ஒத்துக்கிட்டார். ஏசா மோசே கடவுளை நாமத்துக்கு வைராகியமா நிற்கிறாரு. பார்வன் கடவுளை நாமத்துக்கு எதிராக ஜனங்களை நல்லா பண்ண மாட்டார், அனுப்ப மாட்டேன்னு பின் தொடர்ந்து 2 பேரை நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வருவாங்க. அண்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல யார் வருவாங்க? அண்ணாவுக்கு அடுத்து யார் வருவாங்க? பெனினா. ஒருத்தி குத்திக்கிட்டே இருக்கிறவளா இருப்பா, ஒருத்தி ஆண்டோட சமூகத்தை தேடுறவளா இருப்பா, இல்லை ஒருத்த வேதனைப்படுத்துகிறவளா இருப்பாங்க. அவங்க அந்த காயங்களை அடிச்சுக்கணும். மரியாதை பார்க்குறோம், மாத்தாரை பார்க்குறோம். மரியாதை தேவ சமூகத்தை இருக்க பிடிப்பாங்க, மாத்தார் பற்பல் செய்யறதுல கவர்மெண்ட்களா இருப்பாங்க. இப்படி ஏன் இந்த 2 பேரை வச்சு ஆண்டவர் ஒருத்தரை பற்றி குறை சொல்லணும்னு யோசிங்க? அப்படி இல்லை. சில பேரிடத்தில் இருக்கிற இந்த குறைகள் நம்மிடத்தில் அது இராதபடிக்கு நல்ல மனிதர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் பாதையை நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ப்ளஸ் மைனஸ் நம்ம எப்படி ஸ்கூலில் மேக்ஸ் படிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இளையகுமாரன் முத்தகுமார் அப்பா உண்மையாக எல்லா இடத்துலையும் இருந்தாலும் பாவம் செய்து விளையாடும்போது ஓடி வரும்போது கடவுளோடு மன்னிக்கிறார்கள். நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓர்பால் ரூட்டு என்ன பண்ணுறாங்க? சத்தாலும் உங்களுக்கு தான் தேவன் தான் எளிமையான ஒரு பிச்சைக்காரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க. அடுத்த வேலைக்கு இருக்குல்ல, அப்போ நம் தேவன் என் தேவன் மரணம் ஒன்றாகிலும் என்னை பேசக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிறார். நம்ம முத்தம் செய்து கலந்து அவங்களோட ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவான் எங்க போறாரு? லாஸ்ட் போறாரு. எல்லாருக்குமே வேதத்தை நமக்கு நன்றாக ஒரு தெரிந்த படம். தானியாட்சிகளை விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. இதில் ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வசனங்களாக கொடுத்து தானியாட்சிகளை விற்று எங்க வைக்கிறாங்க? அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கும்போது என்ன ஆகுறாங்க? அப்போஸ்தலர் 4:3 ஒருத்தர் முழுமனதோடு கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் வஞ்சித்து ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. வஞ்சித்து கொஞ்சம் கொடுக்குறவங்க மடித்து போறாங்க, நிறைவாக்கி கொடுக்குறவங்க அந்த இடத்துல ஆசிரியர் அவங்களையும் காலையில் எழுதி வச்சிருக்காரு. கொஞ்சம் இடத்துல மறந்துடுவாங்க, அந்த இடத்துல சுற்றி போறவங்க கடவுள் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு. இப்படிலாம் நம்ம இதை உதாரணமா பார்த்துட்டு நம்ம அதை பார்க்க போகும்போது தான் நமக்கு என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க வராரு. நல்ல மரம்னு சொல்றாரு, கெட்ட மரம்னு சொல்றாரு. ஏன்? ஆண்டவர் தானே படைச்சாரு. மரம் செடிகளை படைச்சது யாருமா? அப்ப நல்ல மரம்னு சொல்றாரு, கெட்ட மரம்னு சொல்றாரு. இறுக்கமான வாசல் வழியா வாங்க, அது எங்க போகும்? வாயில் கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்கும். அது என்ன சொன்ன என்ன ஆகும்? அப்ப கடினப்பட்டு நீ வந்தாலும் அப்படின்ற வாசல் வேலை நிற்பேசி வந்தாலும் ஜீவனுக்கு நீ கண்டடைவான்னு சொல்லி அநேக உதாரணங்களை நமக்கு சொல்லிட்டே வர ஆண்டவர். இப்போதான் நம்ம தலை கேள்வி நேர பெருமிச்சு வந்துருச்சு. அறிவுங்க சீக்கிரம் முடிச்சுல சொல்லிட்டு அதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்ன. லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 - 43. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் அதை எடுத்து அப்படியே எடுத்து வாசிச்சோம்னா நமக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீ என்னோட பரதேசியில் இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஒரு கல்ல அந்த இடத்துல உயிருக்கு தொங்கிட்டு இருக்கான். அவருடைய பரதேசியில் இருப்பான்னு சொல்றாரு. இன்னொருத்தர் ஆண்டவர் கைவிட்டிருக்காரு. அப்படின்ற இந்த 2 பேருடைய குணங்கள் அங்கே என்னன்னு ஆண்டவருக்கு வேறுபடுத்தி காட்டுகிறார்.
எப்படி ஒருத்தர் என்ன சொல்ல, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சிக்கும். முதல்ல அவங்க வைக்கிற பெட்டிஷனே என்ன தெரியுமா, ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஆண்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் சொல்றாங்க பெட்டிஷன்ல, நீ கிறிஸ்துவானால் ஃபர்ஸ்ட் ஆண்டர்ல கொஸ்டின் மார்க், நீ கிறிஸ்துவானால் ஒரு 8 உறுப்புகளுக்கு ஆழ்ந்த சத்திய வசனங்கள். நீ கிறிஸ்துவானால் கொஸ்டின் மார்க், முதல்ல உன்னையும் எங்களையும் அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், ஆண்டவரை இகழ்ந்தார், பழிந்துரைத்தார். நமக்கு மொழிபெயர்த்து ஆண்டவரை டீச்சர், நீ கடவுளா இருந்தா முதல் நீ கிறிஸ்துவா, அப்படி இருந்த நீ என்ன பண்ணு, நீ எங்களே ரட்சிக்க, எங்களே ரட்சி, எங்களே ரட்சிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை ரட்சிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு மனு வைக்கிறார், கோரிக்கை. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார், அமைதியா இருந்தார். காட்டி கொடுக்கப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, சிலுவையில் தொங்கிக்கிட்டாரு. தன் ஜீவனே அந்த இடத்துல கொடுத்து பரிதாபமான நிலைமையில தாகம் எடுக்கிற அளவுக்கு அவருடைய ஜீவன் துடித்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் பத்தனி கிறிஸ்துவானால் அவர்கிட்ட கிறிஸ்துவ தானே மறிக்கவே வந்தேன் அப்படியே தானே பேசினாரா, நான் கிறிஸ்துவா இருக்கிறதுனால தான் நான் மறிக்க வந்தேன்னு சொல்லி ஏதாவது அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு. ஆனால் வாக்குவாதம் அதுக்காக அவர் அமைதியா இருந்தாரு. இன்னொரு கதை கேட்கிறான், அதுக்கு என்ன சொல்றாரு, வாசிகமான வசனத்தை மற்ற கதை, நீ ஆக்கினிக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறீங்க. இப்பயும் ஒரு கொஸ்டின் இருக்கு, அவன் ஒரு கொஸ்டின் வச்சான், இப்பயும் ஒரு கொஸ்டின் வைக்கிறான் மற்றவன். என்னது, நீ ஆக்கினிக்குட்பட்டவனாய் இருந்தும் நீ அவனுக்கு என்ன பண்ணலாமா, தேவனுக்கே பயப்படுகிறீயா. ஒருத்தர் கொஸ்டின் வச்சா இன்னொருத்தர் கொஸ்டின் வச்சுருவாங்க, அங்கதான் நினைச்சிருக்கோம் பேசிடுவாங்க. அப்ப சொல்ற, அது மட்டும் இல்ல, நாமும் நியாயத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் செய்த குற்றத்தை ஒத்துக்கிறார், நியாயம் ஒத்துக்கிறார். அந்த இடத்துல நாம் செய்த குற்றத்தின்படி நியாயத்தின்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அது வாசிங்கம்மா, நடப்பித்தப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைவேன். அப்ப தக்க பலனை தான் நாம் அடைஞ்சிருக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்ற, இருமாப்பா செய்த பாவத்தும் அங்க அறிக்கையில நாங்கள் என்ன செய்யலாம், எதுவுமே சொல்லல, கிறிஸ்துவா அப்படின்னு முன்னே ரட்சிக்கா என்னை ரட்சிக்கா, அவன் செய்த பலன் அவன் என்ன செய்தாலும் என்ன செய்ய, நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாக என்ன பண்ணுமா, பலனை அடைந்தோம். நடப்பித்தவர்களுக்கு தக்கதாக பலனை அடைந்தோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே. அப்போ ஆண்டவர் அவர் எப்படி பேசுறாரு, ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவரா, ஆண்டவரே குற்றம் சாட்டாதவரா, ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல தெளிவுள்ளவராய், நல்ல அறிந்தவராய் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று என்ன சொன்னா, அந்த கல்லன் அவரை கடிந்து கொண்டான். யாரு திட்டினாங்க, கிருஷ்ணா கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டாங்க, அவனை கடிந்து. இப்போ இந்த கடிந்து கொள்ளும்போது அந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்போ நோக்கி பேசுறாரு. இப்போ இதுவரையும் பேசுறது யார்கிட்ட அப்படின்னா, இந்த கல்லுக்கிட்ட பேசுறாங்க. நடுவுல சப்பா உயிரே போயிட்டு உயிர் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் நீ கிறிஸ்துவான ரட்சித்து போறோம்னா, இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நீ இப்படி பேசாதப்பா அப்படின்னு 2 பேருக்கு வாக்குவாதம் வருது. 2 பேர் பேச்சுன்னா அவர் போல அமைதியாக இருக்குது. ஒருத்தர் நல்லா அறிந்திருந்தா, ஒருத்தர் அறியாமல் இருந்தான். அவர் செய்த பாவங்களை அறிக்கையினான். நான் செய்யத்தக்கதுக்காக இந்த பலனை நான் அடைகிறேன். அவரோ நடப்பிக்க எந்த பாவத்தையும் அவர் செய்யவில்லை, விட தகாத ஒன்றையும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக பரிந்து பேசுறார். ஏசப்பா எல்லாருக்காக சிலுவையில் பரிந்து பேசினார். நம்ம பல வருடங்களா இந்த ஒரு செய்திகளை நம்ம கேட்கிறோம். ஆனால் ஏசாமிக்காகவே இந்த கதை பரிந்து பேசினார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா,
இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. அப்ப அந்த கலைஞர்கிட்ட அவர் பேசிட்டு என்ன சொல்லுங்க, அவனை கடிந்து கொள்வது மட்டுமில்லை, இயேசுவை நோக்கி இப்பதான் ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது கெட்ட கல்யாணம் சொன்னான். ஆண்டவர்கிட்ட பார்த்து பேசிட்டு, ஆண்டவரே நீ கிறிஸ்து ஆனாலும் இவன் ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர்கிட்டே போல ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வரான். யார் ஆண்டவர் வந்து தவறா புரிஞ்சுக்கணும், தப்பா நினைச்சானோ, தப்பா பேசினானோ அவன் இருதயத்தின் எண்ணங்களை என்ன பண்றான், சுற்றி காட்டான். நீ தப்பு பண்ணிருக்கப்பா, நம்ம தப்பு பண்ணிக்கோ, நம்ம அனுபவிக்கிற தண்டனை நியாயமானது. ஆனா இவரோ ஒரு பாவமும் செய்யாதவர், தகாதது ஒன்றும் செய்யாதது, ஆண்டவரை மேன்மைப்படுத்த, ஆண்டவர் மகிமைப்படுத்த, ஆண்டவரை மேன்மைப்படுத்த, ஆண்டவருக்காக அந்த இடத்துல பரிந்து பேசுறது மாத்திரமல்ல, ஆண்டவரே நீர் இந்த அடையண்ட ராஜ்யத்தில் வரும்போது அடையனே ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடையனை நினைத்தவர்கள் மீது வேண்டி போனார். அதுக்கப்புறம் தான் இப்பதான் ஏசப்பா என்ன செய்யறாரு, வாயே திறக்கிறன்னு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட மரதேசியில் இருப்பார். இதெல்லாம் நான் சாகும்போது ஆண்டத்தை மன்னிப்பு கேட்ட மன்னிச்சுடுவாரு. அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, அதுக்காக சொல்லப்படலை, அதுக்காக சொல்லுது. எப்போ மரணம் நமக்கு வருமோ தெரியாது. அதனால எப்பவுமே ஆண்டவரோட எல்லா சில உபதேசங்களை நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவருக்காக பரிந்து பேசின கல், ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்திருந்தா அவனோட சூழ்நிலை என்னமோ, அந்த பலவீனம் என்னமோ, அவனால பாவம் செய்ய முடியாத அளவுக்கு, நன்மை செய்யக்கூடாத அளவுக்கு பாவத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதனுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை அந்த இடத்துல கொடுக்கிறார். 2 பேருக்குமே வாய்ப்பை வைக்கிறார். 2 பேர் மத்தியிலுமே நன்மை தீமை அறிகிற கனியை வைத்தது போல ஆதாமிடத்தில் 2 பேருக்கு முன்பாக சிலுவை நிழலுக்கு ரட்சிப்பை மன்னிப்பை வைத்தார். ஆனால் ஒருவன் பெற்றுக் கொள்கிறான். அதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தகாதது ஒன்றையும் நான் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு போடும்போது, இன்னைக்கு என்னோட பரதேசில் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது சொல்ற ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தவர்கள், இப்படி யாரெல்லாம் ஆண்டவரே என்னை நினைத்தவர்கள் சொன்னாங்க. அண்ணால் என்ன சொன்னார், தேவ சமூகத்தில் போய் கர்த்தாவே இந்த அடிமை இங்கே அடைந்த சீமையை கண்ணோக்கி பார்த்து என்னை நினைத்தவர்களே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கிறானால் அது உனக்கே தருகிறது. 1 சாமுவேல் அதிகாரம் நமக்கு 16ஆம் வசனத்தில் வேண்டிக் கொள்வது, கர்த்தர் என்ன செஞ்சாங்களா, அண்ணாவை நினைத்தவர்களால் எழுதிட்டா. அப்போ இவர் பரலோகத்துக்கு போகும்போது என்னை நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல அண்ணாள் விண்ணப்பம் வைக்கும்போது கர்த்தர் நம்ம இடத்துல அந்த விண்ணப்பத்தை சாமுவேல். 2வது இன்னொருத்தர் பார்க்கணும், நோவாவை கர்த்தர் என்ன செய்தார், நினைத்தருளினார். இந்த உலக அழிவிட்டார் நீக்கிவிட்டார். இன்னொருத்தரை நம்ம பார்க்கிறோம், ராகேல் அற்பமா எனப்பட்டதை கர்த்தர் நினைத்தருளினார். இப்போ நம்ம அநேகரை நம்ம பார்த்துட்டே நம்ம போகலாம். இப்போ மன்னின்னு சொல்லும்போது நம்ம வார்த்தையும் கேட்கிறோம். அது என்ன சொன்ன, இதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னினு. இது அவருடைய ஜபம். மன்னிக்க சொல்லி ஜபிச்ச அவரு மன்னிப்புன்னு இல்லை, சொல்றது மட்டும் செய்கிற தேவன் நம் தேவன் இல்லை, செய்து காட்டுகிறவரும் தான் நம் கடவுள். இப்போ அந்த இடத்துல ஆண்டாலே நீங்க மன்னிங்க முதல்ல பிதாவத்துல வேண்டிக் கொள்றாரு. 2வது இப்போ அவரே என்ன சொல்றாரு, பாவத்தை மன்னிச்சுட்டுப்பா, இன்னைக்கு என் கூட பரதேசில் இருப்பார் சொல்கிறவர் செய்து முடித்தார். சிலுவையில் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் வைக்கிறார், பிதாவே மன்னி. இப்போ 2வது அவரே அதை செய்கிறார். நம்ம சொல்கிறவர் ஒரு விதமாகவும் செய்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. நாம் தாங்கள் இந்த வழியில் கற்றுக் கொடுக்கிறார். ஜபிக்கும் போது அதெல்லாம் அவனை நோக்கி ஜபம். ஆனால் நம்ம கிட்ட வரும்போது நம்மளுடைய காரியங்கள் அப்படி இல்லை. ஜபிக்கும் போது இதாவது அந்த மன்னின்னு சொன்ன அதே ஆண்டு ஒரு கல்லுன்னு கேட்குறான், இந்த அடியே நீ பரதேசில் போங்க, அந்த ராஜ்யத்தில் வரும்போது அடிமை நினைத்தாருன்னு சொல்லும்போது கடவுள் என்ன சொன்னார், இன்னைக்கு என்னோட பரதேசியில் இருப்பாச்சு. அப்போ இன்ஸ்டன்டா மன்னிச்சிடுவாரு. மன்னியும் ஜபிச்சு அவரு கடவுள் மன்னிச்சிடாரு.
அதுதான் சொன்னார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி திமிர்வாதக்காரனை விட்டார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2:10 எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் அப்ப கடவுள் வருவார் எப்படி சொல்றாரு அதைப்படி செய்கிறாரா இந்த இடத்துல நம்ம அவர் பார்த்து நாமும் கூட சொல்கிறவர்களா மாற்றம் இல்லாமல் ஜெபிக்கிறவர்களா மாற்றம் இல்லாமல் அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்தை நம் இவர்கள் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவருக்கு முன்னமா அது வாசிக்கிறீங்களா? யோவான் 20:23. எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். அவர் மட்டும் மன்னிக்க சொல்றாரு, நமக்கு ஒரு அதிகாரம் எங்க ஸ்ரீலையில் என்ன செஞ்சு யாருடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவங்க பாவங்களை என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்பட. யாருக்கு இது? மூன்றுமே அந்த சிலையில நாம் என்னிடத்து வருகிறவனேனா உறவே அழுவதே இல்லை. தலைநாயத்தாலும் மணிப்பூரமா தான் செய்தது உணர்ந்து அறிந்து அறிக்கை வச்சு அந்தவரே அவனுக்கு கிடைச்ச அந்த சில துளி நிமிடங்களை கூட அவன் என்ன பண்ணுவான் சரியாக பயன்படுத்தி கொண்டதுனால ஆண்டவர் சொன்னார், நீ என்னோட பரதேசி இழைப்பாருவா என்று சொல்லி அவர் ஆண்டவர் சொன்னாரு கொடுக்கப்பட்டு கொண்டு வர. நாம் கூட கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களில் கடவுளுக்கு கடைசி நேரம் கடைசி தரம் யாருக்குமே சொல்லவே கிடையாது. யாருக்கும் ஒரு சிலருக்கு பர்டிகுலரா ரொம்ப வேறு மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா அதெல்லாம் தெரியாது. அதனால நமக்கு குறிப்பிட்ட இந்த 2 பேரை வைத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எப்பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களா மாற்றம் இல்லை, அதற்கு நம்ம செயல்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தரோடு எப்பவும் ஒப்புரவாடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆபேல் காயினுடைய வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எழுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு ஏசா அவங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5 அப்புறம் அண்ணா வெளிநாள பார்க்க சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓர்பால் குறித்து படிக்கலைன்னா ஓர்பால் விட்டு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதெல்லாம் எப்படி படிச்சுட்டு வரலாம். மரியாதை மாத்தாலை பார்த்தீங்கன்னா லூக்கா 10:30. அப்புறம் அப்போஸ்தலரோட பாதத்தில் வச்சவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்ல மரம் கெட்ட மரம் அப்படின்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இளையகுமாரி மூத்த குமாரனை பற்றி படிக்கணும்னா நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. ஜீவனுக்கு போகிற வாசலும் கெட்டு போகிறதுக்கு போகிற 2 வாசலை குறித்து இடுக்கமான வாசத்தை படிக்கணும்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஐஸ்வர்யவான் லாசரை பற்றி படிக்கணும்னா 16ஆம் அதிகாரம் லூக்கா 20 நாமும் இவர்களைப் போல குறைவுள்ளவர்களாய் இராதபடி கடவுளோடு இணைந்து நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து நிறைவான பரலோகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம் அனைவருக்கும் அருள் செய்வாராக. இந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவருக்கும் கேட்டவங்க அனைவருக்கும் இந்த வாய்ப்பை நன்றி. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே நன்றி. தங்கிடுவே கிருபை தாழ்மையுள்ளவரே தங்கிடுவே கிருபை மனதளம் தங்குகிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சட்ட திட்டங்களின் பிரகாரம் நாங்கள் பரலோகம் வர முடியாது.
இந்த கிருபையினால் நீர் எங்களை நினைத்தருளினானா அந்த பரதேசி இவர்களை போல் எங்களுக்கு ஒரு இடம் இதுவரை நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கீங்க. நீங்க சொன்னீங்க நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன் சொல்லிதான் நீங்கள் கடந்து கொள்கிறீங்க. அந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த இடத்துக்கு நாங்கள் சுதந்திரத்தை கொள்ள எங்களை சேவையாகட்டும். எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் எங்கள் யோசனைகள் சரியாகும் கர்த்தாவே பெற்றுக்கொள்ள எங்களோடு இருந்து கரங்கள் நீங்கள் பாவங்கள் குறைகள் முறுமுறுப்புகள் எதிர்ப்புகள் கஷ்டத்தின் மத்தியிலும் அனைவரும் குறை சொன்ன வார்த்தைகள் கேள்வி கேட்ட வார்த்தைகள் உண்மை சரியா அறிந்து கொள்ளாமல் உண்மை சரியா புரிந்து கொள்ளாமல் கர்த்தாவே எல்லா முறுமுறுப்புகள் எல்லா கேள்வி வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். யார்